வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடித்து சைடில் போகுது. இது ஆக்சுவலாக வானத்தில் வெடிக்கும். இந்த ரஜினி வரும்போது பின்னாடிலாம் வெடிக்கிற மாதிரி கட்டுவாங்க. ஸோ நீங்கள் படத்தில் அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த கலர் பவுட்ரு வந்து வெடிக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரியலாக வெடிக்க வைப்பாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேயே பண்ணலாம். ஸோ நீங்கள் நடந்து வரும்போது பின்னாடி கலரில் எஃபெக்ட்லாம் வெடித்து வர மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னா எந்த மாதிரினா, நம்ம போன கிளாஸில் எப்படி பார்த்தோம், அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்ட்டிகல் சிஸ்டமில் பிஎஃப் சோர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இப்படி நான் போட்டுக்கிட்டு இதை வந்து நான் சென்டரில் இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் வந்து வெடிக்க வைக்கிறேன்னா, இது வந்து போன தடவை பார்த்த மாதிரி தான் பார்ட்டிகல் சிஸ்டம்லாம் மாற்றணும். அதுக்கப்புறம் டைப் வந்து ரெக்டாங்கிள் கிடையாது, ஸ்பியர். ஓகேங்களா? ஏன்னா சுற்றியும் வெடிக்குது, 3Dயில் தான் நம்மளுக்கு வெடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சர்க்கிள் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து பார்ட்டிகல் வியூவில் போய்ட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தா கீழே உழுகுது. ஓகேங்களா? கீழே வந்து உழுகுது. கீழே உழுகக்கூடாது. பர்த் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் இருந்தால் போதும் வெடிக்கிறது. அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து 150. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறது தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பொசிஷனை விட்டுருங்க. ஸ்பீடு வந்து ஒரு 750 வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் வேரியன்ஸ், ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே தான் உழுகுது. டைரெக்ஷனை வந்து சென்டர் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு சைடில் வெடிக்கும். அதே மாதிரி வேரியன்ஸ் வந்து 300 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அவ்வளோதான். டைவர்ஜென்ஸ்லாம் தேவையில்ல. ரொட்டேஷன் நம்மளுக்கு வந்து தேவையில்ல, டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொட்டேஷன் ஷேப் தேவையில்ல, டெலீட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே டெலீட் ஆப்ஷன் போட்டுக்கலாம். சரி, டிஸ்பிளே எங்கடாது? ஓகே, ஷேப் தேவையில்ல. டிஸ்பிளேக்கு மேலே டெலீட்டை போடுங்க. அது மேலேயே போட்டிங்கன்னா டிஸ்பிளே போய்டும். அதனால அதுக்கு மேலே வந்து டெலீட் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. இது வந்து பை பார்ட்டிகுலர் எட்ஜ்னு போட்டுக்கோங்க. மேலே வந்து 5, கீழே வந்து 3. ஒன்றும் இல்லை, அந்த போய் முடிக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. இப்படி வெடித்து இப்படி சைடில் இப்படி போகுது. ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி தான் போகும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளி இங்கே இருக்குது, அடுத்து அந்த புள்ளி அங்கே போகும், இங்கே வருது. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் நேராக கோட்டில் வெளியே போகுது, அவ்வளோதான். அதுவும் எத்தனை போகுதுன்னா ஒரு 3 ஃப்ரேம்ஸு போயிட்டு அமைஞ்சிருது. இவ்வளோ தான் வெடிக்குது. ஸோ அது வரைக்கும் வெடிக்குது. ஸோ நம்ம நல்லாவே மேலே தூக்கி வச்சுக்கலாம். இப்படி வெடிக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பான். இதுக்கு மேலே ஒரு ஸ்பான் ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்பான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் எஸ்பின்னு இருக்கும் பாருங்கள். எஸ்பிஏ எங்கே இருக்குது? நவுத்தி பார்க்கலாம். இது இங்கே இருக்குது. ஸ்பானை தூக்கி டிஸ்பிளேக்கு மேலே போட்டுருங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்பானில் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். என்னென்னா ஸ்பான் பை ட்ராவல் டிஸ்டன்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி வருதா கேவலமா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா 6, இது வந்து 100, இது வந்து 20, வேரியன்ஸ் வந்து 23. ஸோ சர்வே டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கேவலமாக வந்துருக்கு. இப்போ நம்ம இதோட செட்டிங்ஸ் மாற்றணும். ஓகே, ஐ காட் த ப்ராப்ளம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயினாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்குது. ஸோ இந்த மாதிரி வெடிக்கக்கூடாது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பானில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகே. இதில் வந்து இன்ஹெரிட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 16 கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா வேரியன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா சின்னதுலேருந்து பெருசாகும். அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் வந்து கீழே அடர்த்தி, ஓகேங்களா, சென்டரில் இருக்கிற அடர்த்தி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3Dயில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சு, வெடித்து இந்த மாதிரி போயிடும். இது என்னது இது? ஸோ இந்த மாதிரி வெடிக்குது, அவ்வளோதான். டெலீட்டு வந்து 3 வேரியண்ட்ஸில் டெலீட் ஆகுது. ஸோ பர்த்து 1 ஃப்ரேமு தான் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் அப்படியே மறையுது. சரி, ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சரி, ஓகே, இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம புகை வர வைக்கிறது தான் மெயின். அது வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன எப்படி பண்ணுன்ட்டு. பிஎஃப் சோர்ஸ் சிம்மு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுவே வந்து செல்லு இது வந்து கிரிட்டு வந்து செல் ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஸ்மோக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமாக இதில் என்னென்ன கொடுப்போம் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். RGB, அப்புறம் டைனாமிக்ஸில் வந்துட்டு ஸ்டெப் ஃப்ரேம் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது குவாலிட்டி 16 கொடுத்துக்கிறேன். டீட்டெயிலிங் குவாலிட்டிஸ்லாம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ப்ரிவ்யூவில் எனேபிள் இது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம ஃபயருக்கு உண்டானதை போடணும், அதாவது ஸ்மோக்குக்கு உண்டானதை போடணும். PFD, ஓகே, ஃபோனிக்ஸ் FDயில் PHX சோர்ஸ் போட்டுக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடு கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 காட்டும் ஓகே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட் கோயிங் வெலாசிட்டி 100 கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுக்குறது தான் உங்களுக்கு வேல்யூ. நீங்கள் சென்டிமீட்டர், மீட்டர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துக்கலாம். RGB நான் கலர் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், ப்ளூ கலர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மோஷன் வேல்யூ வேணா ஒரு 3 கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ப்ளே பண்ணுவோம். வெடிங்கள், டிமீர், கமான், ஃபயர், ஸ்டார்ட். ஸோ நம்ம செல் சைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டர் ஸ்பீடு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், பயங்கரமாக வெடிக்குது. ஸோ வானத்தில் வெடிக்கும் வெடி ரெடி ஆகிவிட்டது. இப்போ வந்து இது நீங்கள் வந்து வெளியே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து இதோட இதில் அடாப்டிவில் நம்ம ஸ்மோக் கொடுத்துருக்கோம். சாரி, இங்கே கிரிட்டில் வந்து அடாப்டிவில் ஸ்மோக் கொடுத்துருக்கோம். ஸோ இது வெளியே போச்சுனாலும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு கலர் வரல. ஸோ கலர் வரணுன்னா ரெண்டரிங்கில் வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் ஸ்மோக் கலரில் மாற்றி பார்ப்போம். டெம்பரேச்சர் கொடுத்தால் இந்த மாதிரி ப்ளூ கலர், நம்மளுடைய ப்ளூ கலர் வெடிக்குது. டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்சர் எதாவது போட்டிருந்தீங்கன்னா வரும். டெக்ஸ்சர் நான் இன்னும் போடல. கான்ஸ்டன்ட் கலர் RGB, நான் ப்ளூ கலர் RGB கொடுத்தேன். ஸோ ப்ளூ கலர் வெடிக்குது. இப்போ நான் டெக்ஸ்சர் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டு பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கட்டும், இதை இது பண்ணிட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்படி போய் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாஸ் ஆகுதானே தெரியாது. பாஸ், ஓகே, ரீசம் காட்டுது. இப்போ நான் இந்த டெக்ஸ்சரை வந்து நான் டவுன்லோட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரேன். கலர் டெக்ஸ்சர் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பவுடர் எக்ஸ்ப்ளோஷன் டெக்ஸ்சர்னு கொடுத்தேன், சில ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. நான் அப்படியே இந்த கலர் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ நான் இதோட கலரை நான் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேறு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு மட்டும்தான். டிஃப்யூஸில் பிட் மேப்பில் போய்ட்டு அந்த டெக்ஸ்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இப்போ நான் பேக் வந்துட்டு
பேக் வந்துட்டு இந்த டிஃப்யூஸில் இருக்கிற மெட்டீரியலில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணுறதுக்கு தான் அது எடுத்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஃபயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஆர்ஜிபின்னு இருக்க கீழே பார்த்தீங்கன்னா மேப்னு இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட்டு காப்பி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ கூட வரல. ஏன் வரலன்னா நம்மளுடைய கிரிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டரிங்கில் வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் போய்ட்டு இதில் வந்து ஆர்ஜிபிக்கு பதிலாக டெக்ஸ்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரணும். ஸ்மோக் ஒப்பாசிட்டி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, டெக்ஸ்சர் டிசேபிள், இது டெம்பரேச்சர், அப்புறம் ஸ்மோக். ஓகே, ஸ்மோக்கில் அது எடுத்துக்குது போல். ஸ்பீடு, டெக்ஸ்சர், கான்ஸ்டன்ட் கலர், ஆர்ஜிபி. இப்போது நம்ம இதை செலக்ட் பண்ணி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மேப் ஓகேவா? ஆமாம், நான் மேப் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் மேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டெக்ஸ்சர் கொடுக்குறேன், பார்க்கலாம். ஏன்னா அது மேப்பை செலக்ட் பண்ணலன்னா வராது. இப்போது டெக்ஸ்சர் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டரில் தான் வரும். ஆமாம், ஏன்னா இது ரெண்டரிங்கில் இதில் இருக்கிறனால ரெண்டரிங்கில் தான் உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டரிங்கில் வந்து உங்களுக்கு நான் முன்னே காட்டின மாதிரி உங்களுக்கு அந்த கலராக உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் ஆர்ஜிபி வச்சுக்கிறேன், இல்லைன்னா டெம்பரேச்சர் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே சைடில் போயிடணுன்னா நீங்கள் அதுக்கு டர்புலன்ஸ் போடணும். டர்புலன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இது வரைக்கும் ரெண்டர் ஆயிருக்கா? இல்லை, இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் ஆயிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா இந்த இதை வந்து பார்ட்டிகல்ஸ் இதுக்கப்புறமேட்டு கண்டினியூ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தள்ளும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ டர்புலன்ஸோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 500 கொடுத்துக்கிறேன். பாஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரேம் ரெண்டர் ஆகட்டும். ஓகே, அது எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்சு அது தள்ளிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஃப்ரேம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் பிளாஸ்ட்டு கொடுத்து நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்து நீங்கள் ரெண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கடைசியாக உங்களுக்கு இது ஃபுல்லாக வெடித்து முடிச்சிருச்சுன்னா வெடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டர்புலன்ஸை போட்டுட்டு இதில் ஒரு 500 கொடுத்துட்டு ப்ளே கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த புகை அப்படியே தள்ளி விட்ரும். ஒரு சைடாக தள்ளி விட்டு ஒப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஸோ இதுதான். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் யூஸ் ஆகும். வானத்தில் வெடிக்கிறதுக்கெலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் டெக்ஸ்சர் போட்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அற்புதமான ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.